இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்பும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்தும். தேவனுடைய வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகும் படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமானது. ஆகவே நம்ம வேதவசனத்தை கேட்க கேட்க திருவசனம் நம்மை சீர்படுத்தும் என்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு இருக்கிறது. இதனாலேயும் நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்காக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கடினமான வார்த்தைகளை சொல்லி விசுவாசிகளை கண்டிக்கிறார். அந்த வார்த்தை என்ன? பாவிகளே என்று கூப்பிடுகிறார். நிறைய பேருக்கு பாவிகளே என்று கூப்பிடுவது பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாரையும் அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். பாவிகள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அது பிடிக்கல. அந்த வார்த்தை பாவம் இல்லை என்று மறைக்க பார்ப்பது பேயினுடைய தந்திரம். நிஜம் என்ன? பாவம் இருக்கிறது. மனிதர்கள் எல்லாருமே பாவிகள் தான். இதை கேட்பதற்கு மனுஷனுக்கு பயமாயிருக்கிறது. ஆனால் தேவன் இந்த பூமியிலே ஒருவரும் நல்லவர்கள் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார். நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நான் சிறுவனாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராய் அறியாத சமயம், என் இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்காத நேரம், என்னை பாவி என்று யாராவது சொன்னால் எனக்கு கோபம் வரும். நான் என்ன பாவம் செய்தேன் என்னை பாவி என்று சொல்லுகிறார் இவர் என்று? காரணம், எனக்கு ஒரு நல்ல பெயர். ஹாஸ்டலில் ஒன்றுமே செய்ய மாட்டான், நல்ல பையன், தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பெயர். அப்போ எனக்கு என்னை பற்றி ஒரு பெரிய ஒரு மதிப்பு எனக்குள்ளே இருக்கிறது. நான் நல்ல பையன் அப்படின்னு. யாராவது தம்பி நீ ஒரு பாவி, இயேசுவிட உன் பாவங்களை அறிக்கேன்னு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாவமே செய்யலையே. நான் ஒருவருக்குமே பாவம் செய்யலையே. நான் இப்படி கூட கேட்டிருக்கிறேன் என் மனசுக்குள்ள. நான் என்ன தண்டவாளத்தையாக திருடனே? நான் என்ன பேங்கையாக கொள்ளையடிச்சிருக்கிறேன்? நான் தப்பே செய்யலை. அப்படி செஞ்சிருந்தா நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னா, ஏதோ 4-5 சினிமா பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வாதாடி இருக்கேன். அப்படி பார்த்தா யார் தான் பாவம் செய்யலை? இதுதான் என்னுடைய பொதுவான வாதம் அன்றைக்கு. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். ஒரு சாயங்கால வேளை. அது என்னால் மறக்க முடியாது. என் வாய் நிறைய நான் சொன்னது, என் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொன்னேன். என் பாவங்களை இயேசு அன்றைக்கு மன்னித்தார். நான் அடைந்த பரவசத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அளவே கிடையாது. அதுதான் என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியது. இத்தனை ஆண்டுகளும், அன்றிலிருந்து இத்தனை ஆண்டுகளும் இயேசுவோடு சேர்ந்து நடக்க ஆண்டவருடைய கிருபை எனக்கு இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது. நான் என்றைக்கு பாவி என்று ஒப்புக்கொண்டேனோ அன்றைக்கு தான் என் வாழ்வில் புதுமை பிறந்தது. நம்ம எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 5 அதிகாரங்களில் 15 இடங்களிலே என் சகோதரரே என்று உறவோடு அழைத்தவர், அன்பு பொங்க அழைத்தவர், எதிர்பாராமல் எப்படி கூப்பிடுகிறார்? பாவிகளே என்று கூப்பிடுகிறார். யாரை? விசுவாசிகளைத்தான்.
விசுவாசிகளை கடினமான வார்த்தையில் பேசுகிறார். பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே, ஓ யூ டபுள் மைண்டட், ஓ யூ டபுள் சோல்ட், பிரிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களே, பாவிகளே, அக்கிரமக்காரரே என்று அழைக்கிறார். ஏன் இப்படி அழைத்தார்? கடினமான வார்த்தைகளில் ஏன் அவர் சொன்னார்? ஏன் பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி கடின வார்த்தைகளை பேசுகிறார்? பாவத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தேவன் ஒன்றை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். தேவனை நேசிக்கிறவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். பாவத்தோடு எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். பாவத்தோடு அனுதாபம் காண்பிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்து எளிதாக்கி கொடுப்பது அவனுடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய மகா பெரிய துரோகம். பாவத்தை எப்பொழுதெல்லாம் நாம் எளிதாக்குகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பெரிய துரோகத்தை செய்து விடுகிறோம். சோரஸ்ட் சேட்னஸ், ஒரு பெரிய பாதிப்பை நம்ம ஏற்படுத்துறோம் மனித வர்க்கத்துக்கு. நம்ம பாவத்தை எளிதாக்கும் போது, பாவத்தை எளிதாக்குகின்ற போதனைகள் பேயிடமிருந்து தான் வருகிறது. அது பேய்த்தனமானது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம பாவத்தை லேசாக்கிடுவோம், எளிதாக்கிடுவோம். வேதம் பாவத்தை என்ன என்று சொல்லுகிறது? பாவத்தை அக்கிரமம் என்று சொல்லுகிறது. ஆனா மனுஷன் பாவத்தை எப்படி பார்க்கிறான்? அப்படி பார்க்கல. பைபிள் கால்ஸ் sin as wickedness, but man calls it as weakness. அது ஒரு பலவீனம் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இதுதான் பிசாசு கற்றுக் கொடுக்கக்கூடிய உபதேசம். ஆனால் ஆண்டவர் அதை விக்கெட்னஸ் என்று சொல்கிறார், அக்கிரமம் என்று சொல்லுகிறார். பாவத்தை வேதாகமம் திட்டமிட்டு செய்கின்ற டெலிபரேட் சின் என்று சொல்லுகிறது. அது திட்டமிட்டு வேண்டும் என்று நாம் செய்கின்றோம். ஆகவே நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சுதான் நம்ம செய்யறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. நமக்குள்ளேயே அது சொல்லி தருகிறது. ஒரு தெய்வ சாட்சி நமக்குள்ளே தெய்வம் வைத்திருக்கிறார். அது நம்மோடு கூட பேசுகிறது. ஆனால் நாம் நம்முடைய மனசாட்சியை மழுங்க வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் சுற்றி முற்றி எல்லாம் பார்த்து யாரும் இல்லாம இருக்காங்களான்னு பார்த்து நம்ம காரியங்களை நடப்பிக்கிறோம். வேண்டும் என்று தான் செய்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், யூ டிட் இட் பை சாய்ஸ். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? இது தற்செயலா நடந்துருச்சு, பை சான்ஸ், தற்செயலா ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. பிசாசு பாவத்தை எளிதாக்குகிறான். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அப்படி எளிதாக்க முடியாது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், அக்கிரமத்தை அருவருக்கிறார். அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அநீதிக்கும் நீதிக்கும் பொருத்தமே கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் கிடையாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஆகவே பாவிகளே என்று கடினமான வார்த்தையில் சொல்லுகிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட நெருங்கி சேர நீங்க நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பாவத்தை குறித்து நீங்கள் பயப்படவும் பாவத்தினுடைய உண்மையான பயங்கரத்தை உணரவும் செய்யும். பாவம் எவ்வளவு பயங்கரமானது! பாவம் இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் அறைந்தது. பாவத்தோடு ஒரு நாளும் சமரசம் செய்ய முடியாது, அனுதாபம் கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவருக்குள்ள வளர 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 நீங்க எவ்வளவு அதிகமா பாவி என்பதை அதிகமாய் உணர ஆரம்பிப்பீர். அது ஒரு நல்ல அறிகுறிங்க. நீங்க எப்போ உங்களை நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்க தேவனை விட்டு அவருடைய உத்தமமான வழியிலிருந்து விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், நான் இப்போ முந்தி மாதிரி கிடையாது, நான் அவங்களமா இல்லை இவங்களமா இல்லைன்னு நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் நீங்க தேவனுடைய உத்தமமான வழியிலிருந்து எங்கேயோ விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனோடு நடக்க நடக்க
அதிகம் அதிகமாய் உங்களுடைய இருதயம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறபடியினால் நீங்கள் எவ்வளவு துரோகம், எவ்வளவு பாவம் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது என்பதை அதிகமாய் அறிய ஆரம்பிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொன்ன பவுல், பாவிகளிலெல்லாம் பிரதான பாவி நான் என்று சொன்ன. பாவிகளிலெல்லாம் பிரதான பாவி நான். ஆனால் அவரை குறித்து பாருங்கள், அவர் எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் குற்றமற்றவர். அவர் மீது எந்த நீதிமன்ற வழக்கு இல்லை. அவர் மீது என்றைக்குமே ஒரு பஞ்சாயத்து செய்யப்படவில்லை. உலக பிரகாரமாய் அவர் நல்லவர், நீதிமான், தேவ பக்தி உள்ளவர், பரிசேயன், ரொம்ப பக்திமான், தெய்வத்திற்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர், சின்ன விஷயங்களை கூட மத ரீதியாய் அனுசரித்தவர், கடைபிடித்தவர், எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு போனவர், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தார், எல்லா காரியங்களிலும் சரியாய் போனார், யாரும் குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் அவர்தான் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இன்னும் சொல்றாரு, 9வது வசனம், 1 கொரிந்தியர் 15:9, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் அதற்கு கூட பாத்திரன் கிடையாதுன்னு சொல்றார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, எபேசியர் 3:8 பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 58ஆம் வருடத்தில் இந்த 1 கொரிந்தியர் எழுதுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று எழுதுகிறார். 68 அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், பாவிகளில் நான் பிரதான பாவி நான் என்று தீமோத்தேயுவில் எழுது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதையே அவர் அதிகமாய் உணர்ந்தார். தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் என்பதை உணர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாவிகளே என்று? பொறுத்து கொள்ள முடியாமல் இவ்வளவாய் சபையை பார்த்து சாடுவதற்கு காரணம் என்ன? அவர் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் தான். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்பதை விளங்கச் செய்கிறார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனை ஆராதிக்க வரக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய தூர இடத்திலிருந்து வருவார்கள். ஆலயத்திற்குள்ளே வரும்போது சுத்திகரிப்புக்கான இடம் அங்கே வைத்திருக்கும். அதில் முகத்தை கழுவி கொள்வார்கள், கைகளை கழுவி கொள்வார்கள், கால்களை கழுவி கொள்வார்கள். இது பழைய ஏற்பாட்டின் கிரமமாய் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாய் இருந்தது. சுத்திகரிப்பு. இப்படி சுத்திகரித்து விட்டு உள்ளே வருவார்கள். கைகளை சுத்திகரியுங்கள். ஆனால் இது ஒரு அடையாளமான பாடம். வெறும் கையை சுத்தப்படுத்தினால், தண்ணீரில் கழுவுவதினால் அல்லது சோப்பிட்டு கழுவுவதினால் நம்முடைய இதயத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய பாவம் போகிவிடாது. அழுக்கு வேண்டும் என்றால் போகலாம், இதய சுத்திகரிப்பு கிடைக்காது. இங்கே என்ன சொல்ல வருகிறார்? கைகளை சுத்திகரியுங்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய செயல்களினால் நீங்கள் செய்த தீமையான காரியங்களை உணர்ந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய விஷயங்களை நம்ம வெளியில செஞ்சிடறோம். நம்முடைய கைகளினால் என்று வரும்போது வெளிப்படையான செயல்கள், கிரியைகள் நிறைய. எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில், நம்முடைய உறவுகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள்,
நாம் வேலை செய்கிற இடங்கள், நாம் பழகுகின்ற, நடக்கின்ற, வருகின்ற இடங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நாம் பேசின விதங்கள், நாம் நடந்து கொண்ட முறைகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள், நாம் செலவிட்ட விதங்கள், எல்லாவற்றிலேயும் உள்ள தீமைகளை நீங்கள் சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். வெளியிலே தெரியக்கூடிய பல விஷயங்களை ஒழுங்குபடுத்துங்கள். உறவுகளிலே வந்த எல்லா விதமான கசப்புகள், உராய்வுகள், உரசல்கள், முட்டல் மோதல்கள் சீர்படுத்துங்கள். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அடுத்தது சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். இருதயம் இன்னொன்று. பைபிளில், வேதத்தில் நம்ம கவனிக்கும் போது இருதயமானது தெருக்கும் கேடும் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து, உங்கள் இருதயத்தில் நீங்கள் தவறாய் யோசிக்கிறது என்ன என்று சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதானவைகளை சிந்திக்கிறது என்ன? பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இருதயங்களிலிருந்து சிந்தனைகள் வருகிறது. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், நம்முடைய செயல்கள். உங்களுடைய இருதயத்தை சுத்திகரியுங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய மனோபாவம், மனநிலைகள், ரெண்டையுமே சுத்திகரிக்க வேண்டும். இரண்டையும் சேர்த்து சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், வெகு காலத்துக்கு முன்பதாக, யாக்கோபு எழுதுவதற்கு வெகு காலத்துக்கு முன்பதாக 24வது சங்கீதத்தில், சங்கீதம் 24, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. 4வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தம் உள்ளவன். வெறும் கையை கழுவினா மட்டும் பாவம் போயிடாது. இயேசு கிறிஸ்துவை மக்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன வேண்டுமோ செய்வதற்கு அவர்களை, இயேசுவை அவருடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டு தண்ணீரை எடுத்து கை அலம்பி கையை கழுவி, இந்த நீதிமானுடைய குற்றத்துக்கு இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று பிலாத்து நழுவுவதினால் அவனுடைய கை சுத்தமாக்கி விடாது, கரைத்து போகாது. அவன்தான் இயேசுவிடம் கேட்கிறான், உன்னை சிலுவையில் அறையவோ உன்னை விடுதலை செய்யவோ எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு மிகவும் நிதானமாய் சொன்னார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் அவனுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. என் ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளவோ அதை கொடுக்கவோ முழு உரிமை எனக்கு இருக்கு. ஆனால் எல்லாருக்காகவும் என் ஜீவனை கொடுக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவனுக்கு முன்பதாக இயேசு சொன்னார். இந்த அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்ன பிலாத்து இயேசுவை மக்களுடைய இஷ்டத்துக்கு செய்வதற்கு அவரை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்த பிறகு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ கழுவுனாலும் அவனுடைய வாழ்நாளில் கரை போயிருக்காதில்ல. அவனுடைய மனைவி ரகசியமாக ஓடி வந்து சொல்லலையா, இவர் ஒரு நீதிமான், ஜாக்கிரதையாரு, இவர் கூட நீ நடந்து கொள்ளுகின்ற முறை உனக்கு ஆசீர்வாதமோ சாபமாகவோ மாறிவிடும் என்று சொல்லியும் அவர் ஜனங்களை பிரியப்படுத்தும்படி நினைத்து விட்டார். தாவீது உரியாவை முன்னணியில் நிறுத்தி கொலை செய்யும்படி கடிதம் எழுதி கொடுத்தார் யோபாவுக்கு.
யுத்தம் மும்முரமாய் நடக்கின்ற இடத்தில் முன்னணியில் இவனை நிறுத்தி எல்லாரும் பின்வாங்குங்கள் என்று சொன்னபோது, எழுதியிருந்த போது அதுபடியே நடந்தது. உரியா கொலை செய்யப்பட்டான். ஆனால் தாவீது நேரடியாக கொல்லல, அரசியல் கொலை. ஆனால் தாவீதினுடைய கைகள் கரைப்பட்டது. ஒரு நாள் கதறி அழுதார், ஆண்டவரே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும் என்று அவர் சொல்லி அழுதார். ஒரு இடத்துக்கு பிறகு அவருடைய கை இரத்த கரை படிந்திருந்தது. நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கை அல்ல, நம்முடைய இதயம். வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்துல 2-3 வார்த்தைகளை இவ்விதமா எழுதுறாரு. ரெண்டையும் சேர்த்து சொல்றார். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போகிறேன். ஆண்டவர் பேசுறார். நீ மாத பிறப்புக்கு கூடி வர்ற, பண்டிகைகளுக்கு கூடி வர்ற, ஓய்வு நாளுக்கு கூடி வர்ற, உன் வாய் நிறைய என்ன வாழ்த்துற, காணிக்கைகளை கொண்டு வர்ற. ஆனா இதெல்லாம் வெறும் சம்பிரதாய கடமைகளாக மாறிவிட்டது. வழக்கமான பக்தி செயல்களாக இருக்கிறதே அல்லாமல் உன் உள்ளத்தில் உண்மை இல்லை. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ஏற்றதா இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுனா சண்டை போடுவோம் வாருங்கன்னு இல்லை, வா உட்கார்ந்து பேசுவோம். எது சரி எது தவறு என்பதை உட்கார்ந்து நான் சொல்லித்தர்றேன், கேளு, என் கூட வா. கீழ்ப்படிந்து மனந்திருந்தி மனமாற்றம் அடைவதற்கு, திருத்திக் கொள்வதற்கு என் சமூகத்தில் வந்து உட்காரு, வழக்காடுவோம். Come, let us chat together. Sit together and chat. பேசுவோம், கலந்து பேசுவோம், வா வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி, கைகளை சுத்திகரிப்பது மட்டும் இல்லை, மனம் பொருந்தி இதயத்தை சுத்திகரித்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ரெண்டையும் சேர்த்து செய்யணுமா? கைகளை மட்டுமல்ல, வெளியில் உள்ள காரியங்களை மட்டும் அறிக்கையிட்டா போதாது. பாவம் என்பது பைபிள்ல 2 விதமா சொல்லியிருக்குங்க. பாவங்கள், பாவம். பாவம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ சுபாவம். Sin is different from sins. When we say sin, பாவம் என்று சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சுபாவம், அதை நம்ம கவனிக்கணும். பாவ சுபாவம். நீங்களும் நானும் பாவின்னு உணர்றதுக்கு முன்னமே நாம் பாவிகளாய் இருக்கிறோம். நாம் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கின்றோம். இதுவரைக்கும் ஒரு பாவம் செய்ய ஆரம்பிக்கல. நமக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, பிறந்ததும் தெரியாது, உயிரோடு இருக்கிறதும் தெரியாது. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கோம். வளர வளர, வயசு வர வர, வாய்ப்பு கிடைக்க கிடைக்க நம்ம பாவம் செய்கிறோம். தேவனிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் போது நாம் மனம் திரும்புகிறோம். ஆனால் மனம் திரும்பின பிறகும் அவன் செய்கிறோமே, மனம் திரும்பின பிறகும் பாவம் செய்கிறோமே. நாம் மனம் திரும்பின பாவிகளாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம், நிறைய செய்கிறோம். ஏன் சில நேரம்
மனம் திரும்புறதுக்கு முந்தி செய்த பாவங்களை விட மகா மோசமான மட்டரகமான பாவங்களை நம்ம விசுவாசிகள் ஆன பிறகு செய்கின்றோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் கழுவுதல் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டியதாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளையும் இதயத்தையும் சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவை. நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். இந்த பாவ சுபாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதோடு கூட போராடி கொண்டே இருக்கிறோம். ஆகவே ஒரு சுத்திகரிப்பு எல்லா நாளும் நமக்கு தேவை. ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே இன்னும் நான் பாவம் செய்கிறேனே, நான் இவ்வளவு காலம் விசுவாசியா இருந்தோம், தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம், அநேகருக்கு தேவனை அறிவித்தோம், நான் ஒரு சபையில் அங்கமாக இருந்தோம், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியும் இத்தனை வருஷம் அனுபவத்துக்கு பிறகு இன்னும் நான் இவ்வளவு மோசமாக இருக்கிறேனே, இன்னும் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், தேவன் அருவருக்கக்கூடிய அநேக தீமையான சிந்தைகள் எனக்குள்ள கொப்பிடித்து வருகிறதே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவும் என்று நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார். 15ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது வசனம். இயேசு விதமாய் பேசினார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வாய்க்குள்ள போறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்திடாது, ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். விசுவாசிகளாகிய நமக்கு வரலையா பொல்லாத சிந்தனைகள்? பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. நம்ம சில நேரம் நினைக்கிறோம், நான் ஒரு பாவம் செய்யலையே வெளியில், இந்த வாரமெல்லாம் நான் யாருக்குமே ஒன்றுமே செய்யலை, நான் நல்லா இருக்கேன். ஐயோ இல்லைங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் தினசரி ஏராளமான பாவமும் தீமையும் செய்து விடுகிறீர்கள். உங்களுடைய பார்வையில் முழுவதும் கெட்டது, நீங்கள் கேட்க விரும்புகிறது கெட்டது, நீங்கள் மனசுக்குள்ளே ரசிக்கிறது கெட்டது, உங்கள் இருதயத்திலிருந்து கொப்பளித்து வெளியே வருகிறது கெட்ட நோக்கம், கெட்ட பேச்சு, கெட்டது தான் வருது, எல்லாம் கெட்டது தான். யாக்கோபு தன்னுடைய சபைக்கு எழுதும்போது, சபை மக்களுக்கு எழுதும்போது, எவ்வளவு உங்களுக்குள்ள தகாத காரியங்கள் இருக்கிறது என்பதை அழகாக எழுதுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது 3:8 அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள், எங்கிருந்து புறப்படுகிறது? இதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கின்றோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அந்த நாவினாலேயே சபிக்கின்றோம். எத்தனை தூஷணமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம், எத்தனை சாபமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி நீ வாழ முடியாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்கவே சுரக்காது. என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆனா நமக்குள்ள நடக்குது. எங்கேயுமே இப்படி இயற்கையில் கிடையாது. ஆனால் இயற்கைக்கு முரண்பாடான விஷயம் நமக்குள்ள நடக்குது. நாம் பக்தியாய் தேவனை தரிசிக்க வருகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், கூடி வரும்போதெல்லாம் வர்றோம். ஆனால் நேர் எதிர்மறையாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே அசுத்தங்கள் நிறைய கிடக்குது. இருதயம் பொல்லாதது. பாத்திரத்தை வெளியில மட்டும் விளக்குனா போதுமா? இயேசு கிறிஸ்து ஆகவே மிகவும் அதிகமாய் கோபத்தோடு கூட பேசினார். 23ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாயக்காரராகிய வேதபாரகரே 27வது வசனம். உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்களாக புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயத்தை சுத்திகரியுங்கள். வெளியில மட்டும் கழுவுன போதாது, புறம்பை மட்டும் சுத்திகரித்த போதாது, புறம்பை மட்டும் பக்தி வேஷம் போட்ட போதாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பக்தியா ஆண்டவரை தொழுது கொண்டா போதாது. உங்கள் இருதயங்களையும் சுத்திகரிக்க வேண்டும். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போன்றிருக்கிறீர்கள். வெளியில பார்க்க அழகா வெள்ளை அடிச்சு அழகா போட்டிருக்கு, மார்பிள் எல்லாம் போட்டு நல்ல பேரெல்லாம் வெட்டி அழகா அதுக்கு மணி மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க ஏக்கர் கணக்கில். என்னதான் செய்தாலும் உள்ளுக்குள்ள போனவாட தான் இருக்குது. மரித்தவருடைய எலும்புகள் தான் கிடக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? நம்ம புறம்பை மட்டும் சுத்திகரிக்கிறோமா? இருதயத்தை கண்டுக்கிடாம விடுறோமா? பாவம் நம்முடைய நெஞ்சில் ஒட்டி இருக்கிறது. பிள்ளையினுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிறம்பு அவதை அகற்றும். மதியினம் ஒட்டி இருக்கிறது என ஒட்டியே இருக்குது. இதோடு தானே நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் போர் செய்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள இருக்கு. இன்றைக்கு பாவம் செய்வது, நீங்க வெளியில ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு நிழல்ல நீ கோடிக்கணக்கான பாவத்தை ஒரு மணி நேரத்தில் முழுவதும் வாழ்க்கையை சுட்டரிச்சு நாசமாக்கி கரையான் பிடிச்சு இத்து போகக்கூடிய அளவுக்கு நீ ஏன் பார்க்க முடியும்? அவ்வளவு இருக்கு. ஐயோ, இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்வது எவ்வளவு சவால் நிறைந்தது. இனி வரும் காலங்களில் எப்படி பிள்ளைகளை வளர்த்து போகிறோம் என்று பயம் தோன்றுகிறது. இப்படியே போனால் எதேதமோ எடுத்து விடுறாங்களே யூடியூப்ல. நம்ம இந்தியாவில் ஒரு சின்ன விஷயம், மணிப்பூர்ல நடந்த கலவரத்தை குறித்த சில ஆவண படங்களை உடனே எடுத்துட்டாங்க. பிபிசியில குஜராத்தில் நடந்த கலவரத்தை பற்றி சில ஆவண படங்கள் விட்டதை உடனே தடை பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஆனா என்னைக்காவது கீழ்த்தரமான இந்த அசுத்தமான இச்சையான இவைகளை எடுத்து விடுறதுக்கு இந்திய அரசாங்கம் செயல்படுதா? ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பதிவேற்றங்கள் செய்யப்படுகிறதே. யார் இதை கண்டுபிடிக்கிறது? யார் இதை தடை பண்றது? இச்சையினால் உலகத்தில் உண்டான இந்த கேட்டுக்கு தப்புவது எப்படி? எப்படி பிள்ளைகளை நம்ம வளர்த்த போறோம்? செல்போன் கொடுக்காம மட்டும் பாதுகாக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாமே கல்வியே அதுல தானே நடக்குது. என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் இன்னும் மோசமாயிட்டே போகுதே. முன்பு பாவம் செய்ய பயந்தவர்கள் இப்பொழுது பாவத்தை பரிகசிக்கிறார்கள், தாராளமா செய்றாங்க. அது ஒன்றும் பாவமே இல்லை. பாவம் தண்ணீரை போல் குடிக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் மனுஷனுடைய நாட்கள்ல, எல்லா மனுஷனுடைய நாட்கள்லையும், நோவாவின் காலத்திலையும் பாவம் பெருகி இருந்தது. ஆனால் இன்றைக்கோ பன்மடங்கு பெருகி போனது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான முன்னேற்றங்கள் அத்தனையும் பாவத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. இருதயத்திலிருந்து எவ்வளவு பொல்லாத சிந்தனைகள், அசுத்தங்கள் எவ்வளவு வேணாலும் உருவாக்கி விடுவதற்கு, தட்டி உசுப்பி எழுப்பி விடுவதற்கு, அந்த மனதில் திரையில கொண்டு ஆட விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒன்றுதான் இதற்கு அருமருந்து. வேற யாரும் எதையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆகவே சிறுவர்களாக இருக்கும் போதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமே. அது ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கு, தேவனுக்கு பயப்படுவது. யோசேப்புக்கு வேத வசனம் இல்லை, யோசேப்புக்கு விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லை, யோசேப்புக்கு 10 கட்டளை இல்லை. யோசேப்புக்கெல்லாம் பிறகுதானே மோசே வந்தார். அவர் தானே 10 கட்டளை எழுதுறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. யோசேப்புக்கு இது ஒன்றுமே இல்லை. விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லை, போதிக்க ஆள் இல்லை, சபை இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இத்தனை பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்படி செய்வேன்? பார்க்கறதுக்கு ஆள் இல்லை,
அம்மாவுக்கு தகவல் சொல்வதற்கு யாரும் இல்லை. எவ்வளவு தூரமா போகணுமோ அவ்வளோ தூரமா இருக்கார் அவரு. பாவம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு, வயசு அந்த மாதிரி வயசு, சந்தர்ப்பம் அற்புதமான சந்தர்ப்பம். ஒரு நாள் அல்ல, தினம் தினம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று ஒன்று இருந்தது. அது அவனை பாதுகாத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை சரியாக காத்துக்கொள்றதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேத வாக்கியம் 4வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எவ்வளவு நீ காவல் கொடுக்கணுமோ அவ்வளவு காவல் எதுக்கு கொடு? இருதயத்திற்கு கொடு. இசட் வகையான பாதுகாப்புன்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல, பல அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, எத்தனை விதமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். காவல் காத்தான் ஜீவ ஊற்று புறப்படும். என்ன அந்த ஊற்றுன்னு நினைக்கிறீங்க? சமாதானம், பரிசுத்தம், அன்பு, நீதி, இரக்கம், நிறைய ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஒருவேளை நீங்க பாதுகாக்க கவனம் செலுத்தலைன்னா, உங்க இருதயத்தை நீங்க பாதுகாக்கலைன்னா சாக்கடை அதிலிருந்து ஓடும், துர்நாற்றம் வீசும், கெட்ட வார்த்தை உங்க வாய் வழியா வரும், இச்சையான வார்த்தைகள் வரும். வார்த்தைக்கு வார்த்தை. பெண்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி தான் வார்த்தையை பேசுறாங்க பொது இடங்கள். பொம்பளைகளும் அதுதான் பேசுறாங்க, ஆம்பளைகளும் அதான் பேசுறாங்க. பொம்பளைகளாவது உணர்வோட பேசுவாங்கன்னு நினைச்சா அவங்களும் அப்படித்தான் பச்சையா கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. கேட்கறதுக்கு காது கூசுது. பக்கத்தில் இருக்கிறது மகா, ஆனாவா அப்படித்தான் பேசுறா. ஆம்பளைகள் பேசுனா பொம்பளைகள் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் பொம்பளைகள் பேசுறாங்க, அவங்களும் தான் அப்படி பேசுவாங்களா? ஆனால் இதுதான் உலகம், இதுதான் உலகம். எப்படி தப்பு வைக்க போறீங்க? இதை கேட்க எல்லாரும் ஆசையா இருக்கிறாங்க, இப்படி பேசுறதான் விரும்புறாங்க. எல்லா இடமும் இதை பேசுறதான் விரும்புறாங்க. இதை தான் ஜோக்கா பேசுறாங்க. இதுதான் ஜாலியான பேச்சு. இப்படி பேசினா தான் வேலை ஓடும், இப்படி பேசினா தான் சந்தோஷம் நிலைக்கும், இப்படி பேசினா தான் உறவு வளரும். இதுதான் உலகம். உங்க இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, உன் இருதயத்திலிருந்து தான் அவ்வளவு வருது. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? நீங்களும் அப்படியே மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே, உள்ளே, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், outside, inside, outwardly, inwardly, hands, heart. கைகளை, இருதயத்தை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ நீங்கள். அதுக்கு அடுத்து கீழே சொல்றாரு, பாத்திரங்களை வெளியே நீங்க சுத்தம் பண்றீங்க, குருடரான வழிகாட்டிகள். 24, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நம்ம பாத்திரத்தை உள்ள சுத்தமாக்கி அப்புறம் வெளியே சுத்தமாக்கும். சில நேரம் சில பாத்திரம் உள்ள மட்டும் சுத்தமாக்கிட்டு திரும்பவும் அடுப்பில் வைக்க போகிறதுனால வெளியில் மொத்தமாக கழுவிக்கலான்னு நினைப்போம். ஆனால் உள்ள சுத்தமாக்காம இன்னொன்று வைக்க முடியுமா? பழைய சாம்பார், பழைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குதே, அதோடு எடுத்து திரும்ப அடுப்பில் புதிய காரியங்களை போட்டு செய்ய முடியுமா? உள்ள சுத்திகரிக்க வேண்டும், உள்ள சுத்தமாக்கணும், அது பிறகு புறம்பையும் சுத்தமாக்கணும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? உள்ள கண்டுக்கிறதே இல்லை, புறம்பை மட்டும் அடிக்கடி கழுவி கழுவி நம்ம வெயிலில் கமுத்தி வைக்கிறோம். மற்றவங்க பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கு. சுத்த
சுத்தமாக வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாடி நம்ம மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாக காண்பிக்க விரும்புகிறோம். நாம் மாய்மாலக்காரர்கள். வெளியில பக்தி வேஷம் போடுறோம், ஆனா உள்ளுக்குள்ளையோ நம்ம சுத்தம் பண்றதே இல்லை. அதே மாதிரி வர்றோம், அதே மாதிரி போறோம், அதே மாதிரி நடக்கிறோம். திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், இங்க வரும்போது வெளியில பூசி விளக்குறோம், ஆனா உள்ள அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. போறோம், அதே மாதிரி தான் நடக்கும். ஏதாகலும் நீங்க ஒரு முன்னேற்றம் செய்றீங்களா? ஆர் யூ மேக்கிங் எனி ப்ராக்ரஸ் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? ஏதாகலும் ஒரு முன்னேற்றம். போன மாதத்தை விட இந்த மாற்றம், இந்த வருஷம், இந்த மாதத்தில் என் வாய் வார்த்தையில் நான் மாற்றம் செஞ்சுருக்கிறேன். என் மனைவிட்ட இனி இப்படி பேச மாட்டேன், என் புருஷன்கிட்ட இப்படி பேச மாட்டேன், என் பிள்ளைகளை இனி அப்படி சொல்ல மாட்டேன். முந்தி எரும மாடு, கழுதை, பன்னி, நாய் இப்படியெல்லாம் சொல்லுவேன், இனி சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு முன்னேற்றம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஏதாவது செய்கிறீங்களா? ஏன் உங்கள் மனசாட்சியை அடிச்சுக்கிடாமல் இருக்கிறதுனால தானே. நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறதே இல்லை. அதே பொருளாசையோடு இருக்கிறோம், அதே பண ஆசையோடு போகிறோம், அதே சிந்தனையோடு போகிறோம், அதே உறவு பிரச்சனைகளோடு வாழுகிறோம். பேசாதவங்கள்ட்ட பேசுறதே இல்லை. உலகம் தாங்க சொல்லுது நேசிக்கிறவங்கள நேசின்னு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றி சொல்லுது சத்துருக்களை சிநேகி. உலகம் கொடுத்தவங்களுக்கு கொடு, மதிக்காதவன் வீட்டை மிதிக்காத. உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும் இது, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப விரும்புவீங்க, ஷேர் பண்ணுவீங்க உடனே. மதிக்காதவர்கள் வீட்டை மிதிக்காது, ஆனால் அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லலை. உன் சத்துருக்களை சிநேகி, கனம் பண்ண முந்திக்கோ. அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அவனுக்கு செய். ஓ, இயேசுராஜாவுடைய வாழ்க்கை முறை உயர்ந்தது. நம்ம மாற்றுறது என்னைக்கு? இயேசுவை போல யார் நடக்க போறது? இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துறது எப்போ? அதுக்காகத்தானே ஒரு சபையை ஆண்டவர் கொண்டு வந்தார். சும்மா சத்தியம் கேட்கறதுக்காக அல்ல, சத்தியத்தை கைக்கொள்வதற்காக. ஆகவே நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பாவிகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய திட்டத்தை விட்டு மீறி போகிறவர்களை தான் பாவிகள் என்று சொல்லுகிறது. who go or against God's will, missing the mark, missing the target. ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய நோக்கத்தை தவற விட்டவங்க, மோசம் போனவங்க, பாவிகளே என்று கூப்பிடும்போது நீங்க தெய்வ நோக்கத்தை விட்டு விலகி சென்று விட்டீர்கள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் தவற விட்டீர்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். சுத்திகரிப்பு என்பது வேதத்தில் நிறைய இடங்கள்ல வருது. முக்கியமாக என்ன தெரியுமா? 8ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்றான் பாருங்க. அதே வார்த்தை தான் இங்கேயும் வந்திருக்கு, சுத்தமாக்குவது. கத்தாரிசோ, KATHARIZO, கத்தாரிசோ, அந்த வார்த்தை தான் சுத்திகரிப்பு. எதிலிருந்து சுத்திகரிப்பு? குஷ்டரோகத்திலிருந்து. பாவம் எதை போன்றது? குஷ்டரோகத்தை போன்றது. பாவம் குஷ்டரோகத்தை போன்றது. அது சுகமாகாது, அது பெருகிக்கொண்டே போகும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும், உடம்புல வளர்ந்துக்கிட்டே போகும். ரொம்ப நாளைக்கு இருக்கிறதே தெரியாது. முதல்ல ஒரு சின்ன வெள்ளை புள்ளியா கூட தோணும், உணர்வு இருக்காது. சிகப்பா லேசா தெரியும், ரோஸ் கலர்ல. அந்த இடத்துல முடி ஒருவேளை வெள்ளையாகலாம், கண்டுக்கிட மாட்டோம், ஒன்றும் தெரியாது, நமக்கு பாதிப்பில்லைன்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது படர்ந்து விடும். அது மூக்கு ஒரு மாதிரி ஆக்கிரும், உதடுகளை வேற மாதிரி ஆக்கிரும், கையெல்லாம் வேற மாதிரி ஆக்கிரும். இட் டிஸ்பிகர்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் இன்டர்னலி, சீக்ரெட்லி. ரகசியமாக அது பரவக்கூடியது. மருந்தில்லையே, அது கடைசியாக ஒன்றை பிரிச்சிருதே, எங்கேயோ கொண்டு பிரிச்சிருதே. அது மட்டும் இல்லை, உணர்வற்றவர்களாக அது மாற்றி விடுகிறது.
நான் பாவினே எனக்கு உணர்வு இருக்காது. இப்போ குஷ்டரோகத்தினுடைய வேலையே தானே. எவ்வளோ பெரிய சோகம் அது. நிறைய குஷ்டரோகிகளுக்கு அவங்க காயப்படுறது அவங்களுக்கு தெரியாது. சதை பிஞ்சு விழுந்தாலும் தெரியாது. உணர்வு இருக்கிறது. பாவம் நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றி நான் எவ்வளோ பெரிய பாவின்னு உணர்வை தராது. தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி வரும்போது தான் தெரியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் எவ்வளோ பயங்கரமானது, எவ்வளவா இவங்களை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போய் நரக குழியில் எறிந்து விடும் என்பது நமக்கு புரியாமல் போய் விடுகிறது. பதறி அடித்து விழணும், ஆண்டவருடைய கைகளில் விழணும். ஆண்டவரையிட மன்னிச்சிருங்க. அதனால தான் இவ்வளோ வேகமாக எழுதுறார். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறார். தயவு தாட்சிணியம் இல்லாமல் பேசுகிற காரணம் தான். பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே, சபையை பார்த்து தான் பேசுகிறார். இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு. உலகத்துக்கு பாதி, தேவனுக்கு பாதி. ரெண்டையும் சமமாக பிடிச்சிட்டு நடக்கலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உலகத்தையும் விட வேண்டாம், ஆண்டவரையும் விடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி சக்ஸஸாக வெற்றிகரமாக நம்ம போயிடலாம், வாழ்க்கையை நடத்திடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் அவனிடத்தில் தேவனுடையத்தில் அன்பில்லை. அவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கு. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு உலகத்தையும் ஆண்டவரையும் சரிசமமா பேலன்ஸா கொண்டு போயிடலான்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஒரு சமசீரான வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப ஜெபம் பண்ண இடக்கூடாது, ஒரு அளவா வச்சுக்கணும். இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது. நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம 4 பேருக்கு செஞ்சா தானே நமக்கு 4 பேர் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பேசுகிற தத்துவம். கேட்க நல்லா தான் தெரியும். ஆனால் இது தேவனுக்குரியதல்ல. உலகத்தோடு ஒத்து ஊதுறதுனால, ஒத்து போகிறதுனால நீ தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும்னு வேதம் சொல்லலை. தேவன் உன்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினால உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுனால தான் சாட்சியாக இருக்க முடியும். ஊரோடு ஒத்து போகிறதுனால அல்ல. எத்தனை விஷயத்தில் நம்ம ஒத்து போகிறோம்? சாங்கியம், சம்பிரதாயம், சடங்கு, எல்லாரையும் போல எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், எல்லாரும் செய்கிறாங்கல்ல, அதானே இந்த உலக வழக்கம். அப்படி செய்தா தானே எல்லாம் சரியாக போகும். இல்லைன்னா உங்களை இந்த ஊருக்கே லாய்க்கு இல்லாதவங்க, அந்நியர்கள், பரதேசி அப்படின்னு நினைப்போம். இவனுக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாரையுமே இவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் அந்த துன்மார்க்க உலையில சேர்ந்து கும்மாளம் அடிக்கலைன்னு சொல்லி தான் உங்களை விரோதிக்கிறாங்க. கும்மாளம் அடிக்க போறீங்களா? அவங்கள மாதிரி உலகத்தோட ஒத்து போகாதீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் எப்படி புதிதாகும்? தேவனோடு நேரம் செலவிடுவதனால், தேவனுடைய சத்தம் கேட்பதனால, பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை கேட்டு செய்யறதுனால மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். கசடுகள் அகற்றப்படும், அழுக்குகள் மாற்றப்படும், பரலோகத்தின் வெளிச்சம் உங்க மனசுல பிரகாசிக்கும். தெய்வ சித்தம் இன்னதென்று கேட்டு அறிந்து செய்யலாம். இல்லைன்னா இருமனம் உள்ளவர்களாக இருந்தால் எப்படி? உங்க இருதயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க, ஆனால் இடையில உலகம் அவங்கள மயக்கிருச்சு. நீங்கள் சாலமோன் ஒரு காலத்தில் நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாருங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இருதயத்தை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசினார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 61வது வசனம், 8:61, ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவது. இந்த ஆலோசனையை கொடுத்தது யாரு அப்படின்னா சாலமோன் தான்.
ஒரு பெரிய ஜபம்லாம் ஏறெடுக்கிறாரு. அந்த ஜபத்தில் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையெல்லாம் நடக்குது. ஆலயம் கட்டியாச்சு, ஆலய பிரதிஷ்டை நடக்குது, தேவனுடைய மகிமை இறங்கிச்சு. அற்புதமான ஒரு ஜெபம் அந்த இடத்துல ஏறெடுக்கிறார். ஜெபம்லாம் ஏறெடுத்த பிறகு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் சாலமோன். அது பிறகு ஜனங்களுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை தான் இது. நீங்கள் இப்படி ஆண்டவரோட கூட சேர்ந்து நடக்கணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி 61வது வசனத்தில் அற்புதமான அந்த வார்த்தையை சொல்றார். ஆதலால் நீங்கள் இந்நாளில் இருக்கிறது போல அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம், ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தையை பயன்படுத்துறார். இருதயம் தான் முக்கியம்னு கண்டுபிடிச்சார். நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமா இருக்க கடவுது, உத்தமமா இருக்க கடவுது. இருமனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தெரியுமா? உத்தமமா இருப்பது. உத்தமம்னா என்ன? ஒன்றை மட்டும் நேசிப்பது உத்தமமானது. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் உத்தமியே உத்தமியேன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பல இடங்கள்ல என் உத்தமியே அப்படின்னா ஒன்றை மட்டும் நேசிக்கிறது, இருதயம் பிரிக்கப்படாமல் இருக்கிறது உத்தமம். இது ரொம்ப அற்புதமானது. இப்படி சொன்னவர் இதே சாலமோன் தான் சொல்றாரு. ஆனால் 11வது அதிகாரத்தில் பாருங்களேன். 11வது அதிகாரத்தில் பாருங்க, 4வது வசனம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாயிருக்கவில்லை. ஒரு நேரத்தில் என்ன சொன்னாரு? எல்லா ஜனங்களை பார்த்து எப்படி இருக்கணும்னு சொன்னாரு? நீங்க கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்ச போது என்னாச்சு? அவருடைய இருதயம் உத்தமத்திலிருந்து விலகி போயிடுச்சு. அவருடைய மனைவிமாரெல்லாம் இவருடைய இருதயத்தை விக்கிரக ஆராதனைக்கு சாய பண்ணினார்கள். கேட்குறீங்களா? நம்ம இன்னைக்கு இப்போ இங்கே இருக்கும்போது ரொம்ப பலசாலிகளாக கரெக்டாக இருப்போம்னெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது சில நாட்களுக்கு பிறகு சாத்தான் தக்க நேரம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருப்பீங்க, அநேகருக்கு ஆலோசனையெல்லாம் சொல்லியிருப்பீங்க, சபையில் ரொம்ப ஈடுபாடெல்லாம் வச்சுருந்துருப்பீங்க. ஊழியங்கள், சிறுவர்களுடைய ஊழியம், பெரியவங்களுடைய ஊழியம், நல்ல ஆத்மாதான் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்கள் இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் உங்களுடைய இருதயத்தையும் வழி போக செய்வான் பிசாசு. யாராகலும் மனிதர்களை கொண்டு சொன்ன சாலமோன் இப்படி பண்ணிட்டாரே. அமத்சியான்னு ஒரு ராஜா இருந்தார். 2 நாளாகமும் 25வது அதிகாரம், 2 நாளாகமும் 25 பார்த்தீங்கன்னா 2வது வசனம், 25:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அறகுறை இதயம், செம்மையாயில்லை, உத்தமமாயில்லை. அந்த உத்தமம்ங்கிற வார்த்தை வரல பார்த்தீங்களா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ஆகவே அவரிடத்தில் உத்தமம் இல்லை. பாதி அங்க பாதி இங்க, இதையும் வச்சுக்கணும் அதையும் வச்சுக்கணும். எத்தனை பேர் இப்படி நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல தேவனை அறிஞ்சவங்க, நல்ல உறுதியா தீர்மானம் எடுத்தவங்க, வாலிப நாட்கள்ல கல்யாணம் ஒன்று வந்தபோது காதல் பண்ணி, காதலுக்கு இடம் கொடுத்து, ஒரு பெண்ணுக்காக ஒரு பையனுக்காக அவங்க உத்தமத்திலிருந்து விலகி நடந்துடுறாங்க. ஒருவேளை கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய மேன்மையை இழந்திருப்பாங்க, அந்த உத்தமத்தை இழந்து போயிருப்பார்கள். உத்தமமா நடக்கிறதில்ல. எத்தனை பேர் இப்படி போயிடுறாங்க? 2 காரியம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமுங்க. ஒன்று, நீ மனம் திரும்புறது. இந்த பூமியில் மிக மிக முக்கியமான ஒன்று உன் வாழ்க்கையில் இயேசுவிடம் நீ மனம் திரும்புவது. நீ பாவி என்று உன்னை ஒப்புக்கொண்டு இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று நீ மனதார கூப்பிடுவது உன் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு தீர்மானம். 2வது எடுக்கிறது உன் திருமணம். உன் திருமணம் தான். எவனையோ ஒருத்தனை காதலிச்சு கர்த்தரை விலைக்கு வித்துடுற பாத்தியா? ஒரு பெண்ணுக்காக
பைபிள் எழுதியிருக்கு, காதலிச்ச யாக்கோப்பை பற்றி, ஒரு பெண்ணுக்காக யாக்கோப்பு 14 வருஷம் வேலை செஞ்சான். காதலில் இருக்கக்கூடிய வேதனை கண்ணா பின்னான்னு இருக்குதுங்க. நிறைய இருக்கு காதலில் வேதனை இருக்கு. ஆகவே தான் வேதம் சொல்லுது காதலிக்காத. அந்த காதல்ங்கிற வார்த்தையை கர்த்தருக்கும் பயன்படுத்தாதீங்க, அது துரோகமான வார்த்தை. சில பாடல்கள் வருது, நான் இயேசுவை காதலிக்கிறேன்னு, வெக்கக்கேடான வார்த்தைகள், அதை பயன்படுத்தி பாடாதீங்க. அது சினிமாத்தனமானது, உலகத்தனமானது. இயேசுனுடைய அன்பு உயர்ந்தது, ஒப்பிடப்பட முடியாத ஒரு அன்பு. காதலில் விழுந்துடாதீங்க. உங்க இதயம் ஒருவேளை கர்த்தரை பின்பற்றினாலும் உத்தமமாயிருக்காது. இங்க அமசியாவை பற்றி எழுதியிருக்கு, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 17 உங்களுக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கும் பாருங்க. 17:33 பாருங்க. 17:33 அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். எப்படி? அவர் அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். 2ஐயும் சேர்த்து கொண்டு போறாங்க. பாத்தீங்களா? இப்படி கொண்டு போக முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா? நிச்சயமா முடியவே முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருத்தனை அதிக நேசிப்ப, ஒருத்தனை வெறுப்ப. 2ஐயும் சரிசமமா திருப்திப்படுத்தி கொண்டு போகவே முடியாது. நீ நினைக்கிற இடத்துல அவரை வச்சுக்கலான்னு சொல்லி நீ நினைக்கலாம். இயேசுவை ஓ நினைப்புக்கு ஏற்றபடி நீ நினைக்கிற இடத்துல அவரை ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு பாதி இயேசுவுக்கு பாதிய பிசாசுக்கு உலகத்துக்கு கொடுத்து இப்படி கொண்டு போகலான்னு நீ நினைக்கிற. ஆனால் ஒன்று தெரியுமா? நீ கொடுக்குற இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஒருபோதும் அப்படி கிடையாது. அவர் விரும்பி ஒரு இடத்தை அவர் எடுத்துக்கிடலாம், ஆனால் நீ கொடுக்குற இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஒன்று அவர் கொடுத்தா முழுசா கொடுக்கணும், இல்லைன்னா அவர் இருக்கவே மாட்டார். இதெல்லாம் நம்ம ஒப்பனைக்காக இப்படி வச்சுக்கலாம். ஆண்டவரையும் தொழுகிறாங்க, அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்க, வழக்கமாக கூடி வந்துடுறாங்க, பொதுவான பலியெல்லாம் செலுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு புறம் விக்கிரக ஆராதனைக்கும் போகிறார்கள். மக்களுடைய பாரம்பரியங்களை செய்கிறாங்க, சடங்கு சம்பிரதாயத்தை செய்கிறாங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டு விலகிறது இல்லை. 4 பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க. ஐயோ, இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம மட்டும் செய்யலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீ மனுஷரை பிரியப்படுத்த நடக்கும்போது தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? நீ அப்படி செய்ய முடியாது. அதனால தேவனுக்கு நீ பயந்து நடக்கிறன்னா அது வேற. அது அநேகருக்கு நேரங்களில் மனுஷருக்கு அது பிரியமா இருக்கும், சில நேரம் இருக்காது. அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. தேவனை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செஞ்சாங்களாமே, ஆண்டவரையும் சேவிச்சாங்களாம், தாங்கள் விட்டு வந்த மற்ற ஜாதிகளுடைய சாமிகளையும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறுவான் என்று கனவுலையும் நினைக்க வேண்டாம். நினையாதிருப்பானான். வாட் அ ப்ராமிஸ் இட் இஸ். இருமனம் உள்ளவன், டபுள் மைண்டட் மேன், இட்ஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ். எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீ ஆண்டவரை தேடி வந்த, என்ன நினைச்சு வந்த? பார்க்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா பார்க்கலாம், அப்புறம் வேணா நம்ம ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வாடிப்பட்டியில் ஒரு நாள் வேணா அப்புறம் போயிட்டு வரலாம். அங்கே எல்லாம் எண்ணெய் எல்லாம் மந்திரிச்சு கொடுக்குறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. அங்கே போய் ஒரு தடவை வேணா போய் நம்ம நேர்த்தி கடன் செலுத்திட்டோம் பார்க்கலாம். ஆண்டவர் அநேகம் கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார், நான் நம்புகிறேன். நான் வந்துக்கிட்டே இருக்கேன்ல, நீ வந்துக்கிட்டே தான் இருக்க. உன் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு.
உன் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒன்றுமே உனக்கு கிடைக்காது. நீ ஏன் சும்மா வேஸ்ட்டாக வர்ற? எதையாகிலும் தேவனிடத்தில் பெறலாம் என்று நினைக்காதிருப்பானாக. இது நான் என் சொந்த வார்த்தை இல்லை, அங்கே எழுதியிருக்கு. 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. யாக்கோபு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கான். கர்த்தரிடத்தில் நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உத்தமமாக கர்த்தரை தேடு. ஒரே ஒரு இதே ஒன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் சந்திச்சாரு. அவர் கடைசியில் யோபு தான் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் எனக்கு ஓடுறதுக்கு இன்னும் ஒரு சாமி கிடையாது, இல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், அப்பவும் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அக்கினி சூளைக்கு ராஜாவாக உம்முடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனால் அப்புறம் நாங்கள் 2வது இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். பிளான் பி. ஏ ஃபெயிலாக போயிடுச்சுன்னா பிளான் பி இருக்கு. 2வது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா, அது இப்போ சொல்ல மாட்டோம், அப்புறம் சொல்கிறோம். அப்படி ஏதாவதுன்னா டக்குன்னு டும் டும் டும்னு அடிக்க வேண்டியது, படார்னு விழுந்துட மாட்டோம். நாங்கள் ஒரு நேரம் நாங்களும் வச்சிருக்கோம். அப்படி சொன்னாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும், அவர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்க நீ செஞ்ச இந்த விக்கிரகத்தை கும்பிடவே மாட்டோம் என்று உமக்கு அறிந்திருக்க கடவது. இதை ஏயா திரும்ப திரும்ப இப்படியே போட்டு நேரத்தை வீணடிக்கிற? ஏன் எல்லா கச்சேரியையும் திரும்ப திரும்ப கூட்டுற? கச்சேரி எத்தனை இடம் கூட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. செய்யவே மாட்டோம். என்ன நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லை? ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் நன்றி விசுவாசம். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அது விசுவாசம். அவர்களை தப்புவியாமற் போனாலும் அவருக்கு தான் நாங்கள் விசுவாசமா இருப்போங்கிறதா நன்றி விசுவாசம். நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு தூரம், நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய வெளியில ஒன்று உள்ள ஒண்ணா. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை சுத்திகரி. துயரப்பட்டு துக்கப்பட்டு அழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்படி ஆண்டவரிடத்தில் அழுங்க, பாவத்தை உணருங்க. விசுவாசிகளாகிய நமக்குள்ள எவ்வளவு பாவம் பதுங்கி கிடக்கு பார்த்தீங்களா? நம்ம லேசானவர்கள் அல்ல. நீங்க நினைக்கிறத விட நீங்க மிகப்பெரிய 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 பரிதாபமான நிலையில நீங்க இருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட போய் துக்கத்தோடு அழுங்க. என் நிலைமை எப்படி இருக்கு ஆண்டவரே? மாற்றமே இல்லை. நான் என்னை பற்றி நான் வச்சிருக்கிற நினைவல்ல, உங்க பார்வையின் முன்னாடி நான் ரொம்ப துர்பாக்கியசாலியா இருக்கேன், குருடனா இருக்கிறேன். அக்கிரமம் அநியாயம் எனக்குள்ள கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது. சுத்தமே இல்லை, பரிசுத்தமே இல்லை. என்னை மன்னிச்சு என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. இன்னொரு இப்படி நடக்கிறேன், இப்படி என் உறவுகள் கீழ்த்தரமா இருக்குது, நான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். சண்டை சச்சரவு எதுவுமே என்னை விட்டு மாறல, போகல. நான் பழைய மனுஷனை விட ரொம்ப மோசமா இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. துயரப்பட்டு துக்கப்பட்டு ஆழுங்க. உங்கள் சந்தோஷம் துக்கிப்பா மாறட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்ப ஆண்டவர் உங்களை சீராக்குவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாறும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, சீர்படுத்துவோம், கர்த்தரை நோக்கி திருப்புவோம். நம்முடைய இருதயத்தையும் கைகளையும் வெளியையும் உள்ளேயும் புறம்பேயும் உள்ளேயும் சீர்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்.